மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா. அதாவது இதில் அப்படின்னா விமன் கேட்டகரியில். ஸோ உங்களுடைய பர்த் டேட் அப்படிங்கிறது நவம்பர் 19. இது என்ன டேவா அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டகிரேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? வாய்ஸ் கிளியரா? ஆடியபிளா இருக்கா? ஓகே. ஸோ நவம்பர் 19 அப்படிங்கிறது இவங்க எந்த வருஷம் பிறந்திருக்காங்க அப்படின்னா 1917. 1917. ஸோ நல்லா கிளியரா பண்ணிக்கங்க. ஏன்னா இவங்க வந்து நமக்கு எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்துலேயும் வருவாங்க, நமக்கு சிலபஸ்லேயும் வராங்க. ஸோ நவம்பர் 19 அப்படிங்கிறது இந்திரா காந்தியோட பிறந்தநாள் அப்படின்னு சொன்னோம். எந்த வருஷம் பிறந்திருக்காங்கன்னா 1917. இந்த 1917 கூடுதல் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1917 இருக்கக்கூடிய கூடுதல் விஷயங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பெரியார் முதல்ல ஈரோடோட நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பெரியார் ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈரோடுல ஃபர்ஸ்ட் நகரசபை தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்புக்கு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே 1917 அப்படிங்கிறதுல தான் நம்முடைய அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஐஎன்சியோட அதாவது முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற மாதிரி வராங்க 1917. 1917 அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முக்கியமா ஐஎன்சியோட அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறோடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, பெண் தலைவராக. சரி, ஏற்கனவே பேசியிருக்கோம், தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா ஞாபகப்படுத்துறேன். அதாவது முதல் இந்திய பெண் யார் ஐஎன்சில? சரோஜினி நாயுடு. எஸ், இந்தியாவிலிருந்து முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டா யார் அடிப்பீங்க? சரோஜினி நாயுடு. அவங்க எந்த வருஷம்? 1925. எந்த ஊர்ல அப்படின்னு கேட்பாங்க? கான்பூர் செஷனுக்கு. இவங்க வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டா காங்கிரஸ் செஷன். ஸோ 1917 முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அன்னி பெசன்ட். இந்தியாவிலிருந்து முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அவங்க எந்த வருஷம்? 1925. எந்த ஊர்ல? கான்பூர் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு யாருடைய பிறந்த தினம்? இந்திரா காந்தி அப்படிங்கிறது. என்ன தினம்? நேஷனல் இன்டகிரேஷன் டே. இன்னொரு நாளும் இருக்கு இன்னைக்கு. வேர்ல்டுல என்ன சொல்லுவாங்கன்னா நவம்பர் 19 இன்டர்நேஷனல், அதாவது வேர்ல்டு சானிட்டரி அப்படிங்கிறது, அதாவது கழிவறை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சானிட்டரி டே அப்படிங்கிறது. ஸோ இவங்க பிறந்தது நவம்பர் 1917. ஸோ இவங்களோட இறப்பு எப்போ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31. அக்டோபர் 31, 1984. இந்திரா காந்தி அம்மையார் இறந்தது 1984, 31 அக்டோபர். அக்டோபர் 31, 1984. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் டைம் வந்து மாறியாச்சா இல்லையா? சரி. இல்லை ஒருவேளை 10 o'clock நினைச்சிட்டீங்களான்னு நினைச்சேன். ஸோ 9:45, 1984 இவங்க இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாரு கூடுதலா சொல்லுவா? 1984 நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். தனுஷ்கோடி, ஆபரேஷன் ப்ளூ மூன் எதுக்கானது? அது வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். மூன்ல ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எழுதி வச்சுங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எதுக்கானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொற்கோவில் பஞ்சாப். எஸ், பஞ்சாப்ல அந்த கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த மதவாத குழு அப்படிங்கிறது, காலிஸ்தான் படை தீவிரவாதிகள், காலிஸ்தான் அப்படிங்கிற நாடு வேணும், தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அவங்க ஆட்கள் தான் கொண்டாங்க. யாரு சார் அப்படின்னு சொன்னா இந்திரா காந்தியை அவங்க வீட்டு வாசல்லே வச்சு சுட்டு கொண்டாங்க. அவங்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்றவங்க சுட்டு கொண்டாங்க. அப்ப எந்த வருஷம் பிறந்திருக்காங்க? 17 அப்படிங்கிறது. எந்த வருஷம் இறந்திருக்காங்க? 84. அப்ப ஏஜ் இந்நேரம் கழிச்சிருக்கணுமே. எக்ஸாக்ட்லி கரெக்ட், 67. அட் தி ஏஜ் ஆஃப் 67. ஏன்னா 84 17 கழிச்சு பாத்தீங்கன்னா 67. So when she was 67 years old, she was shot dead. அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. சரி, அவங்களோட பாதுகாவலரால சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஸோ இந்திரா காந்தி அம்மையாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாக்குறோம். ஸோ இவங்க பிறந்தது எங்க சார் அப்படின்னா பிரயாக்ராஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அலகாபாத் அப்படிங்கறத இப்ப பேர் வந்து பிரயாக்ராஜ். ஸோ பிறந்தது வந்து பிரயாக்ராஜ், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்துல பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஊர்ல 1917 இன்னைக்கு தான் நவம்பர் 19 அப்படிங்கறதுல பிறந்திருக்கிறாங்க.
ஸோ இறந்தது அக்டோபர் 31, அக்டோபர் 31, 1984. 1984 அப்படிங்கிறது. 1984 அப்படிங்கிறது சொன்ன மாதிரி தனுஷ்கோடி அப்படிங்கிறது அழிஞ்சது இந்த வருஷம் தான். இந்திரா காந்தி அம்மையார் இறந்தது இந்த வருஷம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, யாரா சொல்ல முடியுமா? மத்திய பிரதேசத்துல போபால்ல எக்ஸாக்ட்லி கரெக்ட், விஷவாயு கசிவு அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த டாக்ஸிக் கேசஸ் அப்படிங்கிறதோட லீக்கேஜ். அது எந்த வாயு? அந்த வாயுவோட பேரு மெத்தில் ஐசோசைனேட். மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற ஒரு வாயு, மெத்தில் ஐசோசைனேட். சரி, எந்த நிறுவனத்தில் நடந்துச்சு? யூனியன் கார்பைடு. அந்த நிறுவனத்தினுடைய பெயரு யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனம். சரியா, யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனத்தில் நடந்துச்சு. சரி, அதோட தலைவர் எல்லாம் பேசியிருக்கோம், அதனால கேட்குறேன். ஆண்டர்சன். ஆண்டர்சன் அப்படிங்கிறது, ஸோ ஹீ இஸ் அன் அமெரிக்கன். அமெரிக்காவோட நிறுவனம் தான் நம்முடைய இந்தியாவில். ஸோ மத்திய பிரதேசத்தில் போபாலில் யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனமாக இருந்துச்சு. அதில் தான் விஷவாயு கசிவு நடந்துச்சு. எந்த வருஷம்? 84ல். சரி, அடுத்த வச்சுங்க. இவங்களுடைய கணவர் பேர் என்ன? நம்முடைய இந்திரா காந்தியோட கணவர் பேர் ஏற்கனவே பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஃபெரோஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபெரோஸ் காந்தி. ஏன்னா அந்த ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கிறவர் தான் ஸோ நீண்ட காலமா ஒரு தொகுதியில் நின்னாரு. இப்போ நம்முடைய லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர் யாரு? ராகுல் காந்தியோட தொகுதி என்ன? ரேபரேலி. என்ன ஆரோக்கிய சுசிலா வயசு ரொம்ப நாளா காணும், திடீர்னு ரேபரேலி வருது. பெர்மிஷனா? மெட்ராஸுக்கு போறீங்களா? மெட்ராஸ் எங்க இருக்கு? சென்னை. ஓ, சென்னைக்கு தான் போயிருக்கீங்க. என்ன, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இப்போ காரில் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பையன்கிட்ட வந்துட்டு வாங்க மெட்ராஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காரு. காரில் போகும்போது திடீர்னு அவங்க வந்து சென்னைக்கு தான் போயிருந்துருக்கிறாங்க. என்ன, என்னங்க நீங்கள் மெட்ராஸுக்கு தானேப்பா போகணும்னு சொன்னீங்க, திடீர்னு சென்னைக்கு கூட்டி வந்துட்டீங்க, நீங்கள் மெட்ராஸ் கூட்டி போங்கன்ற மாதிரி சொன்னாராம் சார். ஏன்னா நம்ம எந்த விஷயம், மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போங்க சென்னைன்னு மாற்றப்பட்டுச்சு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா, மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து சென்னைன்னு மாற்றப்பட்டது எப்போ அப்படின்னு சொன்னா 1996, 69ல். அது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு தான் 1969. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. சென்னைன்னு மாத்தினது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1996. இப்ப நீங்க மெட்ராஸுக்கு போனீங்களா சென்னைக்கு போனீங்களா? ஆரோக்கிய சுசிலா சென்னை தான் சார். சென்னை. ஏன்னா அது 1996க்கு முன்பாக தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ். 1969. ஸோ இது 1996 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கிறவர் இப்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, ஆரோக்கிய சுசிலாவே சொல்லுங்க, அவர் எந்த தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? நிறைய முறை ரேபரேலி அப்படிங்கிறது, அதுவும் உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா அதனோட சிட்டிங் எம்பி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ்ல இருந்து இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவருடைய கணவர் ஃபெரோஸ் கான் அப்படின்னு சொல்றது ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது. இவங்க 1984 அப்படிங்கிற இறந்திருக்கிறாங்க. அதே போல இவங்க என்னென்ன மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க? பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க, வெளியுறவு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் இருந்திருக்காங்க, டிஃபென்ஸ் ஃபினான்ஸ். சரி, இப்ப யாருங்க பினான்ஸ் மினிஸ்டர்? நிர்மலா சீதாராமன். இவங்க தான் வந்து ஃபுல் டைம், இவங்க பார்ட் டைமா தான் இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி வந்து பார்ட் டைமா இருந்திருக்காங்க, ஆனா இவங்க தான் ஃபுல் டைம். ஏன்னா இவங்களும் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. யாரு? நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க, பினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பதவி அடிப்படையில் எதோட தலைவராக இருப்பாங்க? எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே எந்த வருஷம் நம்ம இந்தியாவில் ஏற்றுக்கொண்டாங்க? 2017 ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. யார் சொல்லுவா? ஜிஎஸ்டியோட ஆக்ட் 101 அமெண்ட்மெண்ட். எஸ், 101 அமெண்ட்மெண்ட். ஆர்டிகிள் இல்ல 249 கிடையாது, 280 கிடையாது. 280, 281 வந்து பாத்தீங்கன்னா
ஃபினான்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கமிஷன். சொல்லப்பா அஷ்மிதா திருநெல்வேலி. சார் 279 இல்ல நல்லா 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 கிளியரா எனக்கு கேட்கல, சரியா கேட்கல. சார் 279 எக்ஸாக்ட்லி கரெக்ட். 279 279 தான் ஜிஎஸ்டி. எழுதுங்கப்பா, உங்களுக்கு சப்ஜெக்ட் அது. உங்களுக்கு 10th யூனிட் 10வது யூனிட் அப்படிங்கறதுல வந்து டாக்ஸேஷன், டாக்ஸ் அப்படிங்கிறது 10வது யூனிட். சரியா? யூஜிசி நெட் செட் காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது, காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டாபிக். யார் சொல்லுவா? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் சொல்லியிருக்கேன்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1961 செயல்பட ஆரம்பிச்சது 62. யாருங்க ஃபாதர் ஆஃப் இன்கம் டாக்ஸ்? பேசியிருக்கோம், கிளாஸ்ல பேசியிருக்கோம். வில்லியம்சன், ஜேம்ஸ் வில்லியம்சன் அப்படிங்கிற. ஜேம்ஸ். எஸ் அஷ்மிதா, ஜேம்ஸ் வில்லியம்ஸ். என்னது அஷ்மிதா குரல்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கே, நெட்வொர்க் சரியில்லையா? நான் பேசுறது கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகேப்பா. ஜேம்ஸ் வில்லியம்சன் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1861 1861. எங்க 1861 ஆன்லைன்ல யாராவது அசோசியேட் பண்ணுங்க. வேற என்ன இருக்கு? ஜேம்ஸ் வில்லியம்சன் ஓகே. 1861 பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். வேற என்ன பார்த்துருக்கோம் 1861? சார் ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா சார். 2-3 பேர் பேசுறீங்க. யாரு புதுசா? சரி சுசீலா சொல்லுமா. ஆர்கே சுசீலா. ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா சார். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. எஸ் ஏஎஸ்ஐ. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 1861 தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கறதோட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது 1861. அதே 1861 தான் ஹைகோர்ட் ஆக்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம். இப்படி அசோசியேட் பண்ணி படிக்க தெரியணும், அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு ஒரே ஒரு தகவல் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா? 1861 கவுன்சில்ஸ் ஆக்ட். இந்தியன் பாலிட்டில கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1861. ஸோ நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபுல்லா எழுதி வச்சுங்க. ஃபியூச்சர்ல நம்ம வந்து அடுத்தடுத்து பாடம் நடத்தும் போது நமக்கு எல்லாமே பயன்படும். சரியா? எல்லாமே பயன்படும். ஸோ இன்னைக்கு உண்டான பேப்பர்ல முதல் பக்க செய்தியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எழுதி வச்சுங்க. உச்ச நீதிமன்றம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திட்டம் தொடங்கிய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதிக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் தொடங்கியாச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க, அந்த தொடங்கின பிறகு சுற்றுச்சூழல் அனுமதிக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சார் சொல்லியிருக்கா? உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான். உஜ்ஜல் புயான். சரி, உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து சொல்லியிருக்காங்க. இதான் முதல் பக்க செய்தியில இருக்கு. சொல்லுங்க பாப்போம். உச்சநீதிமன்றம்னாவே பார்ட் என்ன? காமேஷ் பார்ட் 1 5 பார்ட் 5. உஜ்ஜல் புயான். அவர் பேர் வந்து உஜ்ஜல் புயான் தான் சொல்லியிருக்காரு. இந்த மாறுபட்ட தீர்ப்பை சொல்லியிருக்காரு. அப்ப எழுதுங்க, சுப்ரீம் கோர்ட்னாவே எந்த பார்ட்? பார்ட் 5. அப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னாவே இதோட ஆர்டிகிள் என்ன? 124 147 124 இருந்து 147 வரை. சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 124 இருந்து 147 வரை உச்சநீதிமன்றம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 124 டு 147. யார் சொல்லுவா? உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எங்க இருந்தது? வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால இருந்தது. இப்ப கொல்கட்டா இல்லையா? சோ 1774. சரி, உச்சநீதிமன்றம் எந்த ஆக்டின் படி தொடங்கப்பட்டது? 1773 அப்படிங்கிறது வந்து ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்ட் 1773. சோ அதன் அடிப்படையில் தான் 1774 உச்சநீதிமன்றம் உருவாச்சு. சோ அப்ப யாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? சார் எலிசா இம்பே. அப்ப யாரு? சார் எலிசா இம்பே. இப்போ யாரு? B.R. கபாய். அடுத்து யாரு? சூரியகாந்த். சூரியகாந்த் எத்தனையாவது? 53rd 53. எஸ் 53வது. சூரியகாந்த் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. யாரு தேர்ந்தெடுப்பா உச்சநீதிமன்ற நீதிபதியை? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பதவி பிரமாணம் செய்யப்பாரு, தேர்ந்தெடுப்பார். ரெக்கமெண்டேஷன் பண்றது யாரு? கொலீஜியம். நல்லா பேசுங்க. கொலீஜியம்.
உங்களுக்கு காமர்ஸ்ல கேட்பாங்க ட்ரிப்ஸ் ட்ரிம்னு ஒன்று இருக்கு WTOல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுலயும் 1993 தான் வருஷம் கேட்டாங்கன்னா. அதே மாதிரி NHRC எந்த வருஷம் தான்? 1993 தான். NHRC எந்த வருஷம்? 1993 தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப திட்டம் தொடங்கிய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதிக்கு தடை இல்லை. எந்த நீதிபதி இந்த கருத்து சொல்லியிருக்காரு? உஜ்ஜல் புயான். பேசுங்க. உஜ்ஜல் புயான். உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. எந்த வருஷத்துல இருந்து இருக்கு? 50 ஜனவரி 26ல இருந்து. ஜனவரி 26 1950. சரி, எப்ப முதல் ஹியரிங் நடந்துச்சு? 28 ஜனவரி 28. சரி, ஜனவரி 28ல யார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தலைமை நீதிபதி H.J. கானியா. H.J. கானியா. சரி, ஞாபகம் வச்சுக்கணும். H.J. கானியா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. இப்ப B.R. கவாய் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே போல சூரியகாந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சார் எலிசா இம்பே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 34. உச்ச நீதிமன்றம்னாவே அதிகபட்சம்னாவே 34. சரி, அவங்களுடைய ஓய்வு பெறும் வயது ரிட்டையரிங் ஏஜ் 65. பேசுங்க. 65 65. அனுஷியா சவுத் ஆப்பிரிக்காவா இல்ல வந்தாச்சா இந்தியாவுக்கு? சார் இல்ல சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்கீங்களா இல்ல வந்தாச்சா? எஸ் சார், சவுத் ஆப்பிரிக்கால தான் சார் இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்கீங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட அதிபர் யாருன்னு தெரியுமா? என்ன அப்படி சிரில் ராம்போசா. சிரில் ராம்போசா, சவுத் ஆப்பிரிக்கா. கேபிட்டல் சிட்டிமா அனுஷியா? கேபிட்டல் சிட்டி 3 பிரிட்டோரியா, கேப்டவுன், டர்பன். 3 இருக்கா? ஜோஹானஸ்பர்க். ஜோஹன்ஸ்பர்க். நமக்கு அதிகாரப்பூர்வமா சொல்றது ஜோஹன்ஸ்பர்க். ஜோஹானஸ்பர்க். கேப் டவுன் அப்படின்னு சொல்றாங்க, ஜோஹன்ஸ்பர்க் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஊரு சொன்னீங்க, என்ன ஊரு? பிரிட்டோரியா சார். விக்டோரியாவா? ஸோ இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நேரடி தொடர்பு நிறைய இருக்கு. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காந்திஜி அங்க நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய மக்களுக்காக போராடி இருக்கிறார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் அவரும் அந்த காலத்துல சமகாலத்துல காந்திஜியோட சமகாலத்துல அவரும் போய் அங்க வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறார். யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பறையர் மகாசன சபையை தோற்றுவிச்சவர் யாரு? ரெட்டமலை சீனிவாசன். சரியா? அவர் தான் ரெட்டமலை சீனிவாசன். அப்போ வந்து அவருக்கு நிறைய பட்டங்கள் வந்து ஆங்கிலேய அரசு கொடுத்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அன்னைக்கு உள்ள காலங்கள்ல இந்த திராவிடர் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவரும் இந்த ரெட்டமலை சீனிவாசன் அப்படிங்கிறவங்களும் ரொம்ப முக்கியமான தலைவர்களாக அறியப்படுறாங்க. அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஸோ மக்களுக்காக போராடினதுல ரெட்டமலை சீனிவாசன் அதே மாதிரி. ஸோ நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால அந்த இனவெறிக்காக ஜெயில இருந்தவர் யாரு? நெல்சன் மண்டேலா. 27 இயர்ஸ், 27 வருஷம். சரியா? 27 வருஷம் சிறைவாசம். யாரு? நெல்சன் மண்டேலா. அவருக்கு நம்முடைய பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது வெளிநாட்டவருக்கு 2 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் விஷயம். ஸோ முக்கியமானதுங்க. அப்ப இன்னும் முதல் பக்க செய்தியில தான் இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தான் பேசியிருக்கிறோம். SIR எங்க ருத்ரகணி? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். SIR எத்தனை மாநிலங்கள்ல இப்போ வந்து அதோட இது ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? 9 ஸ்டேட்ஸ்ல. இப்ப சமீபத்துல எங்க வந்து பேசு பொருளாச்சு? எந்த மாநிலத்தோட தேர்தலில் பேசு பொருளாச்சு? பீகார். பீகார் அப்படிங்கறதுல எத்தனை தொகுதிகள்? 243 தொகுதிகள். 243 தொகுதிகள் அப்படிங்கறதுல எத்தனை கட்ட தேர்தல் நடந்துச்சு? 2 கட்ட தேர்தல். எப்ப தேர்தல் முடிவு வந்துச்சு? நவம்பர் 14. நவம்பர் 14 யாருடைய பிறந்தநாள்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? சில்ட்ரன் அப்படிங்கிறது மாதிரி, சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. SIR. பீகாரில் அமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான நியூஸா இருக்கு. இன்னைக்கு யாருங்க நம்ம தமிழகத்துக்கு வர்றா? பிரதமர் மோடி. என்ன மோடி நான் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி சொல்றீங்க? சரியா? பிரதமர் அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்றவர் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு வராரு. எதற்காக வராரு? இயற்கை வேளாண்மை மாநாடு இல்லையா? இயற்கை வேளாண்மை மாநாடு கோவையில. அந்த வேளாண்மை மாநாடு நேத்திக்கு சொன்னேன். ஹூ இஸ் த அதாவது மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா? சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான். இவர் எந்த மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர்? மத்திய பிரதேஷ்.
எங்க? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நியூஸ், முக்கியமான நியூஸ் சொன்னோம். கோபால் விசவாயி கசிவு எந்த வருஷம் சொன்னோம்? 1984. 1984 பிறந்தது யாரு? இல்ல பிறந்தது தெரிஞ்சா சரி. 84 இறந்தது யாரு? இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறது. எந்த இது அழிஞ்சதுன்னு சொன்னோம்? தனுஷ்கோடி. சொல்லுங்க, தனுஷ்கோடி 1984. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தகம் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு நம்ம பார்த்தோம். ட்ரேடு, எத்தனை வகையான ட்ரேடு இருக்கு? கார்த்திகா நேற்று வந்தீங்களாப்பா? ஓகே, எத்தனை வகையான ட்ரேடு இருக்கு? 3ங்க. சூப்பர். என்னென்ன ட்ரேடு இருக்கு? சரி, இன்டர்நேஷனல் ட்ரேடு ஒன்று இருக்கு, டொமஸ்டிக் ஒன்று இருக்கு, என்ட்ரி பார்ட். பவானி, என்ட்ரி பார்ட் ட்ரேடுன்னு என்ன? எக்ஸாக்ட்லி கரெக்ட். இம்போர்ட்டிங் குட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங். இப்படிதான் அடிக்கணும். பாத்தீங்களா? அந்த பொண்ணு அது பயாலஜி படிச்ச பொண்ணு, மைக்ரோ பயாலஜியா இல்ல பயோடெக்னாலஜியா? பயோ கெமிஸ்ட்ரி படிச்ச பொண்ணு அடிக்குது பாருங்க. இம்போர்ட்டிங் குட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ பிஜிடிஆர்பியில், காலேஜ் டிஆர்பியில், நெட் செட்டில் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. அப்படிதான் சொல்லி நடத்தினேன். அது என்ன சார்னா, இம்போர்ட்டிங் குட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங். சரியா? ஒரு நாட்டில இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்து அதை மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது அப்படிங்கறத என்ன வணிகம்? என்ட்ரி பார்ட் ட்ரேட், மறு ஏற்றுமதி வணிகம். அதுக்கு பேரே மறு ஏற்றுமதி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிளாப் பண்ணுங்க. சரண்யாவுக்கு கிளாப் பண்ணுங்க. சரண்யா. அதுக்கப்புறம் பவானி. பவானி அனுப்புனது யாரு? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இல்லையா? சோ சரண்யாவுக்கு வாழ்த்துக்கள், பவானிக்கு வாழ்த்துக்கள். சோ அதுக்கப்புறம் கயல்வெளிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தென் அவர் நியூ ஸ்டூடெண்ட், பேர் என்னவோ சொன்னீங்கல்ல, வைர சரஸ்வதி. வைர சரஸ்வதிக்கும் கிளாப் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன், அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் நடத்தும் போது அந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ், சர்வதேச பொருளாதார அந்த அமைப்புகள், அது உருவான வருடம், அதோட எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் அதோட முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரண்யா, நீங்க நேரடியா வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஸ்பெஷல் பிரைஸ் ஆன்லைன்ல இருக்கிறனால சரண்யா வந்து சிவகங்கை அப்படிங்கிறது. ஒன் செகண்ட் கிளாப் பண்ணுங்க. ஆனா அதை பிடிஎஃப் ஃபார்மேட்ல முத அனுப்புனது வந்து பாத்தீங்கன்னா பவானி தான். நான் பிடிஎஃப் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு கேட்டகரி. அதனால பவானிக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு இனிஷியேட் பண்றதுக்காக. ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேடும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம போய் WTOன்னு சொல்லி தேடி இருப்பீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணிருப்பீங்க. அப்ப WTOனா வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல. ஜெனீவால இருக்கு. ஸோ இதுக்கு பழைய பெயர் பார்த்தா GATT, GATT, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் டாரிஃப் அண்ட் ட்ரேடு. ட்ரேட் அண்ட் டாரிஃபா, டாரிஃப் அண்ட் ட்ரேடா? டாரிஃப்னா முதல்ல டாக்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போ கட்டுவோம்? டாக்ஸ் கட்டிட்டு ட்ரேட் பண்ணுவோமா, அல்லது ட்ரேட் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டுவோமா? ஸோ காட்டுக்கு எக்ஸ்பென்ஷன் கரெக்டா சொல்லுங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டாரிஃபா, அல்லது டாரிஃப் அண்ட் ட்ரேடா? எஸ், சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ GATT அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1948. 1948ல யாரெல்லாம் இறந்துருக்கிறாங்க? காந்திஜியும் டிபி கைத்தான். காந்திஜியும் டிபி கைத்தான். சோ டிபி கைத்தான் எதோட தொடர்புடையவர்? டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுல இருந்தவங்க தான் யாரு? டிபி கைத்தான். நல்லா பேசுங்க. டிபி கைத்தான். அப்ப காந்திஜி இறந்த வருஷம் இது 1948. 1948ல ஒரு முக்கியமான கல்விக்குழு இருக்கு. கோத்தாரியா? கோத்தாரி வந்து 1964-66. யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்படுத்தினதான் யூஜிசி 1948. 1948. சரி, 1948ல எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 1948 அப்படின்றது என்ன சார் அப்படின்னு சொன்னா IPR 1ங்க. IPR 1, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், இந்திய தொழிற்கொள்கை தீர்மானம். இந்திய தொழிற்கொள்கை தீர்மானம்ங்கிறது 1948. ரெண்டாவது 1956 இல்லையா? 1956 சொல்லியிருக்கோம், முக்கியமான வருடம் சொல்லியிருக்கோம். 1956 அப்படிங்கறதா IPR 2. அதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க.
இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு ஒன்று இருந்துச்சுன்னா 1956 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1956. அடுத்து எழுதுங்க. முதல் பக்க செய்தியில என்ன இருக்கு சார்? பிரதமர் மோடி அவர்கள் இன்று எந்த ஊர்ல இருக்காரு? கோயம்புத்தூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நெல் கொள்முதல் அப்படிங்கறதோட ஈரப்பத அளவு 22% உயர்த்த வேண்டும் பிரதமருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. நெல் உற்பத்தியில முதலிடம் வைக்கும் மாநிலம் எது தெரியுமா? மாநிலம் தஞ்சாவூரா? உத்தரப்பிரதேசத்துக்கு நெல்லுக்கு சம்மந்தமே கிடையாது. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம சொன்ன அந்த அலுவியம் சாயில் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இப்போ யார் சார் முதலிடத்தில் இருக்கிறா அப்படின்னா ஆந்திராவை பின்னுக்கு தள்ளிட்டு தமிழ்நாடு தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் வெஸ்ட் பெங்கால் இருந்தது, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசம் இருந்தது, இப்போ நெல் அப்படிங்கிறது. நெல் உற்பத்தி அப்படிங்கிறது அல்லது வேளாண்மைக்கு உகந்த மண்ணுனா எந்த மண் எடுத்துக்கீங்க? அலுவியம் சாயில். அலுவியம் சாயில்னா தமிழ்ல என்ன? கரிசல் மண்ணா? என்ன உல்டாவா பதில் சொல்லிட்டு இருக்கிற? ஸோ வண்டல் மண் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வண்டல் மண்ணில் 2 வகையான மண் இருக்கு. என்னென்ன மண்? புதுசு பழசு. புதுசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காதர், பழசுங்கிறது பாங்கர். இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். புதுசுங்கிறது காதர், பழசுங்கிறது பாங்கர். இதுல வண்டல் மண். வண்டல் மண்ணாவே அலுவியம் சாயில். அலுவியம் சாயில் அப்படிங்கிறதுல புதுசு எது? காதர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பழசு எது? பாங்கர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு உண்டான பேப்பர்ல முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேப்பரை நீங்களும் படிச்சிடணும். ஒரு நாளைக்கு 3 பேப்பர் நம்ம கையில இருக்கு. ஹிந்து பேப்பர் இருக்கு, தினமணி இருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. நீங்களும் சும்மா ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்க்கணும். இந்த பிரேக் டைம்ல பேப்பர் படிக்காம எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் நீங்க ஜெயிக்க முடியாது. ஓபன் டு ஆல். அதுலயும் பேப்பரை டீடைல்டா படிக்காம எந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்லயும் நீங்க எழுத முடியாது. மெயின்ஸ் எக்ஸாம் இப்ப காலேஜ் டிஆர்பி எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது குரூப் 1 குரூப் 2 எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து கம்பல்சரி டீடைல்டா படிச்சவங்க தான் அதை டிஸ்கிரிப்டிவா எழுத முடியும், மெயின்ஸ்ல எடுத்து எழுத முடியும். ஸோ மேலோட்டமா பாக்குறவங்க பண்ண முடியாது. கூடாரத்தில் ஒட்டகம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மயக்கும் மாயத்திரை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இந்த கட்டுரைகள் அப்படிங்கிற பகுதி. சரி, யாருங்க நம்ம தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன். அவர் என்ன சொல்லியிருக்காரு? சுகாதாரத்துறையில 1.12 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்களா பணியிட மாறுதல் அப்படிங்கிற அந்த இடம் மாறினதுல. சரியா? சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? மா சுப்பிரமணியன். சரியா? சரி, இந்தியாவுக்கு யாரு? ஜேபி நட்டா. ஜேபி நட்டா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜேபி நட்டா அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா அதனோட அமைப்பினுடைய தலைவராக சென்னையில யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? நம்ம தமிழகத்துக்கு லோக் ஆயுக்தான் இருக்கு. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இதெல்லாம் முக்கியமானது. இதோட ஆக்ட் எந்த வருஷம் தெரியுமா? லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட். லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2014. பில்லுன்னு கேட்டாங்கன்னா 2013. பில்லுன்னு கேட்டாங்கன்னா மசோதா, அதாவது லோக்பால் லோக் ஆயுக்தா அதோட மசோதா கேட்டாங்கன்னா 2013, 2013 மசோதானா அது சொல்றது பில்லு. ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 2014, 2014 தான் ஆக்ட். அப்ப யாருங்க? லோக் ஆயுக்தாவோட இது எதுக்கு லோக் ஆயுக்தா எதுக்குன்னா, இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா, லோக்பால் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, லோக் ஆயுக்தானா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. லோக்பால் அப்படின்னு சொன்னாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, லோக் ஆயுக்தா அப்படின்னு சொன்னாவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டு எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸுக்காக, நிர்வாக சீர்திருத்தம். நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தவறு செய்தா அவங்கள தண்டிக்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. நம்ம சொல்லுவோம், பாலிட்டியில படிப்போம், ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படி சொல்லி படிப்போம். நம்ம ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. ஆன்டினாவே என்னது? எதிர்ப்பு. கரப்ஷன் ஆனது ஊழல். ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கறதுல சிபிசி வரும், சிபிஐ வரும், லோக்பால் வரும், லோக் ஆயுக்தா வரும். இந்த 4 முக்கியமானது. இப்ப சொல்லுங்க, லோக்பால் அப்படிங்கிறது எந்த கவர்மெண்ட்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. லோக் ஆயுக்தா எந்த கவர்மெண்ட்ல? ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ரெண்டுக்குமே பில் எப்ப? 13. ஆக்ட் எப்ப? 14. ரூபினா சொல்லுமா? ரூபினா, ரூபினா கேக்குதா? ரூபினா கேக்குதா? சரி, உங்களுடைய அந்த டிபியில் என்ன வச்சிருக்கீங்க? அந்த சென்டென்ஸ் சொல்லுங்க, உங்க டிபியில் வச்சிருக்கிறது. Never give up. Great time.
இல்லையே, நெவர் கிவ் அப்க்கு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, விட்டுட்டீங்க. Because. பிகாஸ். பிகாஸ் Let things take time. சோ நெவர் கிவ் அப், ஒருபோதும் பின்வாங்கிடாதீங்க, விட்டுட்டு வெளியேறிடாதீங்க. நல்ல வார்த்தை, கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. நெவர் கிவ் அப், ஒருபோதும் பின்வாங்கிடாதீங்க, ஒருபோதும் விட்டுட்டு விலகிடாதீங்க. நெவர் கிவ் அப் பிகாஸ், ஏனென்றால் பிகாஸ் கிரேட் திங்ஸ் டேக் அ டைம், நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சரியா? தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. அதே மாதிரி 666 666வது குறள், திருக்குறள்ல முக்கியமான ஒரு குறள், சரியா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணிய ராகப்பெறேன். இந்த வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருபோதும் பின்வாங்கிடக்கூடாது. திண்ணிய ராகப்பெறேன் அப்படிங்கிறது, அந்த திண்ணியம் அப்படிங்கிற வேணும். அதாவது தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைச்சோம்னா அதை அல்டிமேட்டா அதை அடையிற வரைக்கும் ஒருபோதும் பின்வாங்கிடக்கூடாது. பைபிள் அழகா சொல்லும், கலப்பையில கை வச்சுட்ட, கலப்பையில கை வச்சாச்சு, கலப்பையில கை வச்சுட்டு நீ பின்வாங்கிடக்கூடாது, திரும்பக்கூடாது, அதை விட்டு போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை அடையணும்னு வச்சுங்களேன், அதான் சொல்லுவாரு நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப்னா என்னது? டோன்ட் குவிட், டோன்ட் குவிட், சரியா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃபெயிலூர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அது இயல்பான ஒண்ணு. நமக்கு வந்து இழப்பு அப்படிங்கிறதோ அல்லது வந்து நம்ம சொல்ற ஃபெயிலூர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இயல்பானது. ஆனா ஒருபோதும் ஐயோ நமக்கு வராது, நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி பின்வாங்கிடக்கூடாது. இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, அருமையான ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. சீனாவோட அது ஒரு வகையான மூங்கில் அப்படிங்கிறது, சீனாவில் ஒரு வகையான மூங்கில் இருக்கான். அந்த மூங்கில் என்ன பண்ணுமா, அது விதை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த விதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வெளியில தெரியவே தெரியாதான், வெளியில அதோட வளர்ச்சியே தெரியாது. அது ஒரு செடியாவோ ஒரு கொடியாவோ அல்லது ஒரு மரமாவோ அது வளர்றதுக்கு அது என்ன பண்ணுதான், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடங்கி இருக்கு, உள்ள அடங்கி வேலை செஞ்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதோட வளர்ச்சிங்கிறது சரசரன்னு போகுமா. அப்ப என்ன பண்ணணும், அதான் அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இப்ப நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்கள் முக்கியமா ஒரு விஷயத்த கத்துக்கலாம் அந்த மூங்கில்கிட்ட இருந்து. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த இதை கூட சொல்றாங்கல்ல, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். அந்த இருக்குல்ல, நீங்க டெய்லி உள்ள என்டர் ஆனே அதை பாக்குறீங்க, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அங்க பார்க்காம சொல்லுங்க. டெய்லி இந்த பார்வை இங்க இருந்து திறந்தவனே வாசல்ல அந்த ஏசிக்கு கீழே அதான் இருக்கு, ஒர்க் ஹார்ட் இன் கைல்விழி லெட் யுவர் சக்சஸ் ஸ்பீக். பாத்தீங்களா, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். நம்ம என்ன பண்ணணுமா, இப்ப கைல்வெளி என்னமோ டெய்லி எங்கேயோ போகுது எங்கேயோ வருது, அந்த ஊருக்காரங்க பார்க்கும்போது இன்னமா படிச்சுட்டு இருக்கா, இன்னமா படிக்க வச்சுட்டு இருக்கீங்க கேட்பாங்கல்ல, நிச்சயமா கேட்பாங்க. காலகாலத்துல பொண்ணு போய் திருமணம் செஞ்சு முடிக்காம வைக்காம மறுபடியும் சென்னையில படிக்க வச்சுட்டு மறுபடியும் எங்கேயோ போறாங்க, காரைக்குடியில இருந்து ஏதோ படிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, அருகாமையில் இருக்கிறவங்க, ரிலேஷன்ஸ், நம்மளுடைய நெய்பர்ஸ் எல்லாரும் பேசலாம். நம்முடைய வெற்றியானதுதான் அவங்களுக்கு பதில். இப்ப கயல்விழி என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கயல்விழி பக்கத்துல ஒரு அடை பெயர் இருக்கு, அது அரசு அதிகாரி அப்படிங்கிறது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா உங்க கணவருக்கோ உங்க மனைவிக்கோ உங்க ஸ்பௌஸுக்கு நீங்க அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது, இந்த தாலியை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஒரு அரசு அதிகாரியா நீங்க வந்து அந்த விஷயத்தை ஏத்துக்கணும். இல்ல திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதே சொல்லுவேன், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, அந்த குழந்தைக்கு என்னோட அம்மா பாரு இந்த ஜாப்ல இருக்கேன் பாரு, அப்பா பாரு இந்த ஜாப்ல இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு டெடிகேட் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமானதாக சொல்றது, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் யுவர் சக்சஸ் ஸ்பீக். அதான் நாய்ஸ், அதுதான் சத்தமா இருக்கணும், சரியா? நம்ம அதாவது உழைக்கும் போது, நம்ம ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆகும் போது சில நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும், விமர்சனங்கள் வரும் வைக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் சார், சக்சஸ் அந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. நெவர் கிவ் அப், ஒருபோதும் விட்டுறாதீங்க, ஒருபோதும் விட்டுறாதீங்க, மனம் தளர்ந்துடக்கூடாது. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, ஆனா தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. பரவாயில்ல கத்துக்கிட்டேன், இந்த குரூப் 2ல கத்துக்கிட்டேன், குரூப் 4ல கத்துக்கிட்டேன், ஓலைச்சுவடியில இருந்து கேட்டாலும் ஓலைச்சுவடியும் படிப்பேன் நான். பேசுற புரியுதா? எதனையும் விட்டுறக்கூடாது. ஐயோ வேணா இங்க இருந்து கேட்கறான் அங்க இருந்து கேட்கறான், நீ எங்க இருந்தாலும் கேளு, நீ என்னென்ன அப்டேட் பண்றியோ அதுக்கு என்ன தயார்படுத்திக்கிடுவேன், நான் அதுக்கு சரியாகிடுவேன். இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இருந்து கத்துக்கலாம். ஆமா தானே, ஒரு கிரிக்கெட்டர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா
ஒரு காலத்துலலாம் இவர் பவுன்ஸ் தான், சாரி இவர் வந்து ஆக்கர் அடிக்க மாட்டாரு, ஆர்க்கரா போட்டாங்கன்னா அடிக்க மாட்டாரு, இவர் பவுன்ஸா போட்டா அடிக்க மாட்டாரு, அல்லது இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒன்லி ஸ்பின்னுக்கு தான் விளையாடுவாரு அப்படின்ற கேட்டகரிக்கு கரெக்டா பவுலர் இறக்குவான். பேசுற புரியுதா? ஒரு சிலர் இருப்பாங்க எக்ஸ்ட்ரானரியா இருப்பாங்க, எந்த பால் போட்டாலும் அடிப்பேன் இருப்பான். நீ ஆக்கரா போடு, நீ ஸ்பின்னா போடு, நீ வந்து பவுன்ஸா போடு, எல்லாத்துக்கும் தயாராகணும். அப்படிதான் நம்மளும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்க. எழுதி வச்சுங்க. லோக் ஆயுக்தா பில் எப்பப்பா? 2013. சரி, ஆக்ட் எப்பப்பா? இப்போ தமிழகத்துல லோக் ஆயுக்தாவோட உறுப்பினராக யாரை நியமிச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க நீதிபதி பேரு ஹேமலதா. தமிழகத்தினுடைய லோக் ஆயுக்தாவோட உறுப்பினராக ஹேமலதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து 70 வயசு வரைக்கும். லோக் ஆயுக்தா அப்படிங்கறனாவே 70 வயசு வரைக்கும் இந்த பொறுப்புல இருக்கலாம். எங்க நான் கேக்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்க. அபிநயா ட்ரை பண்ணுவா. அபிநயா எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் ஆபீசர், சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் ஆஃப் இந்தியா. அப்படியா? அர்ச்சனா பட்நாயக் எப்ப இந்தியாவுக்கு போனாங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு தான் அர்ச்சனா பட்நாயக், இந்தியாவுக்கு ஞானேஷ்குமார். எஸ், ஞானேஷ்குமார். அப்ப அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க தமிழகம். எங்க மறுபடியும் இது வந்து பெனாலிட்டி கொஸ்டின்ஸ் ஃபார் அபிநயா, தப்பா சொன்னதுனால. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்? எக்ஸாக்ட்லி கரெக்ட், 15. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 கிளாப் பண்ணுங்க. 324 329 நல்லா கிளாப் பண்ணுங்க. எதுவும் கிளாப்லாம் ரெண்டு கையும் சவுண்டு கேட்கணும். எஸ், 324 329. ஆன்லைன்ல இருக்கவங்களும் கிளாப் பண்ணலாம். எப்படி கிளாப் பண்ணுவீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க? எஸ், இப்படிதான் கிளாப் பண்ணணும். சரியா? அனுஷியாவுக்கும் ஆரோக்கிய சுசீலா அண்ட் அஸ்மிதா 3 பேருக்கு தான் மனசு இருக்கு பிறரை பாராட்டுறதுக்கு. எல்லாருமே பாராட்டணும். நீங்கள் பாராட்டுவீர்களானால் பாராட்டப்படுவீர்கள். மற்றவங்களுடைய வளர்ச்சியை கண்டு நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பொறாமை எண்ணம் இருந்துச்சுன்னா, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை செய்வீங்க. வாட் யூ சோ வாட் யூ ரீப். பிறர் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷப்படணும். பிறர் துக்கப்பட்டா நீங்களும் துக்கப்படணும். பிறருடைய சந்தோஷத்தை நினைச்சு நீங்க துக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் நிறைஞ்சிருக்கும். பேசுற புரியுதா? இதான் பிரபஞ்ச விதி. இந்த பிரபஞ்ச விதி, இங்க பாரு இவெல்லாம் எப்படி இருக்கானே நினைச்சீங்கன்னா அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். பரவாயில்ல, ஒரு உழைச்சான் ஜெயிச்சிட்டான், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நல்ல ஒரு சூப்பரான வீடு கட்டுறாருன்னா அதை நினைச்சு நீங்க என்ன பண்ணணும்? பொறாமைப்படணும். அப்படியா? இவனுக்கெல்லாம் வந்து பாடுறா எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுங்க, நீங்க அப்படியே தான் இருக்க முடியும். நம்ம அப்படியே தான் இருக்க முடியும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும் எல்லாருமே. சோ அடுத்து என்ன சார்? பயங்கரவாதத்துக்கு எதிராக சமரசமற்ற அணுகுமுறை. SCO மாநாடு முக்கியங்க. SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. SCO, இந்த SCO மாநாடு அப்படிங்கிறது எங்க சார் நடந்துச்சு? ரஷ்யாவில் மாஸ்கோவில் நடந்திருக்குங்க. ரஷ்யாவில் மாஸ்கோ. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி இதுதான், மாஸ்கோ. ரஷ்யாவோட அதிபர் யார் தான்? விளாடிமிர் புதின். விளாடிமிர் புதின் பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் சமரசமற்ற அணுகுமுறையை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த அந்தமாக இருக்கக்கூடிய அவையில இருந்து மினிஸ்டர் இருக்காரு? ராஜ்யசபா. ராஜ்யசபானாவே ஆர்டிகல் என்ன? ராஜ்யசபானாவே 2. ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாவே 80. ராஜ்யசபாவில் அட் பிரசன்ட் எவ்வளவு சீட்டு? 245, 245. ஒட்டுமொத்தம் 250. இது வந்து கலைக்க முடியுமா, கலைக்க முடியாதா? கலைக்க முடியாது. இது வந்து பெர்மனண்டா ஆர் டெம்பரரியா? பெர்மனன்ட். ஆனா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 வருஷம். 6 வருஷம். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எத்தனை பங்கு? 1/3. 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் என்ன வாங்கலாம்? ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டே இருப்பாங்க அப்படின்னு பேசணும். அப்ப எந்த 2 நாடுகளிடையே முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு? ரஷ்யா அண்ட் எந்த மாநாட்டில்? SCO. நல்லா பேசுங்க. SCO. அப்ப SCO மாநாடு அப்படின்னு சொல்றது எங்க நடக்குது? ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். ரஷ்யாவுக்கு எந்த நாட்டுக்கு இடையில மிகப்பெரிய சண்டை? உக்ரைன். உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கியூ. எஸ். அப்ப உக்ரைனோட அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி.
ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள்? இந்திரா காந்தியோட பிறந்தநாள். எந்த வருஷம் பிறந்தாங்க? 1917. எந்த வருஷம் இறந்தாங்க? 1984. சோ முக்கியமானது SCO எழுதிக்கங்க. SCO அப்படின்னு சொன்னாவே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் SCO அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சமரசமற்ற அணுகுமுறை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேப்பரை எந்த அளவுக்கு நம்ம படிச்சோம்னா எவ்வளோ அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். எங்க நேத்திக்கு நம்ம பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அப்படிங்கிறவங்களுக்கு மரண தண்டனை? சோ பங்களாதேஷ். எந்த நாடுன்னு கேட்டா பங்களாதேஷ் சொல்லணும். ஷேக் ஹசீனான்னு ஒரு நாடு இல்ல. எஸ். சோ எந்த நாடு அப்படின்னு கேட்டா பங்களாதேஷ். எந்த பிரதமர்? ஷேக் ஹசீனா. எந்த கட்சி? அவாமி லீக் கட்சி. எப்ப அந்த 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 நாடு அப்படிங்கிறது உருவாச்சு? 71. என்ன சுதந்திரம் ஆனது 1971. என்ன திவாஸ்னு பார்த்தோம்? விஜய் திவாஸ். என்ன திவாஸ்? விஜய் திவாஸ். பங்களாதேஷ் அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி எது? டாக்கா. அதுல சார்க்னு ஒண்ணு கேட்பாங்க. சார்க் நேத்து கூட உங்களை கேட்டிருந்தேன். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டு, அதான் கேபிட்டல் சிட்டி. ஆனா ஆக்சுவலா வந்து முதல் அப்படிங்கிறது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ் அப்படிங்கறதுல தான். டாக்கா அப்படிங்கறதுல பங்களாதேஷ்ல டாக்கா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பங்களாதேஷ் அப்படிங்கறதுனுடைய டாக்கா. அப்ப சார்க் உருவான வருஷம் இது 1985. சார்க் SAARC சார்க் உருவானது 1985. சோ நேபாளம் காத்மண்டு அப்படிங்கிறது. சோ நம்முடைய பாரத பிரதமர் ரீசெண்டா எந்த நாட்டுக்கு போயிருந்தாரு? பூட்டான். பூட்டானோட தலைநகர் எது? திம்பு. பூட்டானோட அடைமொழி என்னது? தண்டர் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடி இடிக்கும் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ யாருங்க அங்க மன்னர்? ஜிக்மே. சோ ஷேக் ஹசீனா ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க நம்ம சொல்லியிருந்தேன்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்காளத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி யார சொல்லியிருந்தோம்? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். நல்லா பேசுங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான். he is also very very important person in அந்த மாதிரி இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது நியூஸ் இன்னைக்கு உண்டானதுல? பெண்களுக்கு ரூபாய் 10,000 கொடுத்திருக்காவிடில் JDU தோற்று இருக்கும். பிரசாந்த் கிஷோர் 10,000 ரூபாய் நீங்க கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா சோ அந்த NDA அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஹவுஹாத்தி டெஸ்டுக்கு தயாராகும் இந்திய வீரர்கள். எந்த இரு நாடுகளிடையே இப்ப டெஸ்ட் போட்டி நடந்துட்டு இருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா. முதல் டெஸ்ட்ல யார் ஜெயிச்சா? சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது சபரிமலையில் பக்தர்கள் வெள்ளம் தரிசனத்துக்கு பல மணி நேரம் காத்திருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து நீங்க வந்து அந்த நதிகளில் குளிக்கும் போது, பம்பா அப்படிங்கிற நதியில குளிக்கும் போது வாயை நல்லா இருக்க மூடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அங்க என்ன சார்னா மூளை காய்ச்சல். எதுனா அமீபாவோட மூளை காய்ச்சல் அப்படிங்கிறது அங்க இருக்கு. அப்படிங்கறதுனால கவனமா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரம்பினுடைய காசா திட்டம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்போட காசா திட்டம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்பு அப்படிங்கிறது. பாதுகாப்பு கவுன்சில் முக்கியமாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் மொத்தம் 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறதுல மொத்தம் 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொன்னாவே மொத்தம் 15 மெம்பர்ஸ், 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல 5 பேருக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கும். 5 பேருக்கு வந்து வீட்டோ பவர். அதுல இந்தியாவையும் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. பட் இந்தியா அதுல இல்ல. சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கு. வீட்டோ பவர் அப்படின்னு ரத்து அதிகாரம். எந்த ஒரு தீர்மானத்தையும் முடிவு செய்யறது யாரு அப்படின்னு சொன்னா இவங்க தான். அந்த 5 நாடுகள் தான். அப்ப பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறதுல எத்தனை உறுப்பு நாடுகள்ப்பா? 15. அதுல நிரந்தர உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறது 5. 10ன்றது பார்ட்டிசிபேஷன்ஸ். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தனித்தனி நாடுகளாக செயல்படும். இரு தேச தீர்வுக்கு இந்த தீர்மானம் முடிவுரையாக இருந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது முக்கியமானது. AI சொல்வதை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. சுந்தர் பிச்சை யாருங்க? கூகுளோட CEO. சுந்தர் பிச்சை ஃப்ரம் தமிழ்நாடு. சென்னை தமிழ்நாடு. சொல்லுங்கப்பா. ஆல்பபெட்டோடயா? ஓகே. ஆல்பபெட்டோட CEO இருக்காரு. நைஜீரியா 25 பள்ளி மாணவிகள் கடத்தல்.
நைஜீரியாவில் 25 பள்ளி மாணவிகள் கடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் அநேகர் படுகொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். ஸோ நீங்கள் இதை நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த விஷயத்தில் தலையிட நேரிடும் அப்படின்னு சொல்லி வஉசிக்கு மரியாதை எழுதி வச்சோம். வஉ சிதம்பரனார் 89வது நினைவு தினம். வஉ சிதம்பரனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? தூத்துக்குடி மாவட்டம், ஒட்டப்பிடாரம். வஉ சிதம்பரனார் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? கப்பல் ஓட்டிய தமிழர். கப்பல் ஓட்டினாரா? எத்தனை கப்பல்? 2 கப்பல். லாபோ அண்டு காளியா, லாபோ அண்டு காளியா 2 கப்பல். செக்கிழுத்த செம்மல் அழைக்கப்படுறவர் யார் தான்? வஉ சிதம்பரனார். வஉசி பிறந்த வருஷம் இது 1872. 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா. காமர்ஸ் நெட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட் லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ் சொல்லியிருக்கோம். 9வது யூனிட் லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கறதுல 1872ங்கிறது கான்ட்ராக்ட் ஆக்ட், ஒப்பந்த சட்டம். கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாவே மினிமம் நம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கணும்? ஒரு கான்ட்ராக்ட்னாவே 2 பேர் இருக்கணும்ல, மினிமம் 2 பேராவது இருக்கணும்ல. ஸோ ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே டோட்டல் பார்த்தாச்சு. ஸோ எஸ்சி எஸ்டியினருக்கான வெளிநாட்டு கல்வி உதவி தொகை ஒதுக்கீடு 65 கோடியாக உயர்வு. ஆதி திராவிடர் பழங்குடி மாணவ மாணவிகளுக்கான சரியா வெளிநாட்டு கல்வி உதவி தொகை திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு 65 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது எல்லாம் படிச்சுங்க. இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படியே வாங்க, கைவிலி வாங்கப்பா, அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, வேகமாக ரீகால் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம். நேற்று கரண்ட் இல்லாதனால நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அப்புறம் பாலிட்டிக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஷெடியூல் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு, ஜிகே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ தென் வந்து நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சோன்னா பாலிட்டி முடிஞ்சோன்னா ஹிஸ்ட்ரி. நேற்றுக்கு டெஸ்ட் வச்சாங்களா? நோ. சரி பரவாயில்ல, இன்னைக்கு டெஸ்ட் வைக்க சொல்லிடுவோம்.